ஹலோ வீவர்ஸ், இது உங்கள் மிஸ்டர் மூவி வாய்ஸ் சேனல். இன்னைக்கு நாம 2007 ரிலீஸ் ஆன வேக்கன்சி மூவியை தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு ஊருக்கு கார்ல போய்கிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க போய்கிட்டே இருக்கும்போது நடு ரோட்ல ராக்குன் ஒண்ணு நிக்கிறத பார்த்து ஹீரோ சடனா காரை திருப்புறான். அது ஸ்கிளிட் ஆகி ஒரு ஓரத்துல போய் நிக்குது. அப்படி நின்னதுமே தூங்கிட்டு இருக்க ஹீரோயின் சடனா முழிச்சு, ஏன் என்னாச்சு, ஏன் இப்படி அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அதுக்கு அவன் சொல்றான், நடு ரோட்ல ஒரு ராக்குன் நின்னுச்சு, அது மேல பற்றக்கூடாதுன்னு தான் நான் அப்படி திருப்பினேன் அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட ஹீரோயின், ராக்குன் மேல அடிபடக்கூடாதுன்றதுக்காண்டி நம்ம ரெண்டு பேரும் சாக முடியுமா, கொஞ்சம் பார்த்து கவனமா ஓட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை கேட்ட அவன், இப்பதான் நமக்கு ஒன்னும் ஆகலையே, ஒன்னும் பயப்படாத அப்படின்னு அவன் சொல்றான். அப்படி அவன் சொல்லும் போது ஹீரோயின் கேட்கிறா, நம்ம எப்பயும் போற ரோடு மாதிரி இது இல்லையே, வேற ரூட் மாதிரி தெரியுதுன்னும் போது அந்த பக்கம் ரோடு கொஞ்சம் சரியில்லை, அதனாலதான் நான் இந்த பக்கம் வந்தேன், இந்த பக்கம் கொஞ்சம் ஷார்ட்கட்லயே நம்ம போயிடலாம் அப்படின்னு அவன் சொல்றான். அப்படி அவன் சொல்லிட்டு வண்டியை மூவ் பண்ணி போய்கிட்டு இருக்கான். அப்படி அவன் மூவ் பண்ணி போகும்போது வண்டி இன்ஜின்ல இருந்து ஏதோ ஒரு நாய்ஸ் கேக்குது. அப்படியே அவன் ஹீரோயின் கேட்கிறான், ஏதாவது உனக்கு ஒரு நாய்ஸ் கேட்டுச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஏன் என்னாச்சுன்னு அவ கேட்கிறா. இல்ல, இன்ஜின்ல ஏதோ ஒரு நாய்ஸ் வர மாதிரி இருக்குன்னு அவன் சொல்றான். ரொம்ப கஷ்டம் தான், நம்ம இந்த நைட் நேரத்துல இன்ஜின்ல ஏதாவது பிரச்சனைனா நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு அவன்கிட்ட கேட்கிறான். அப்படி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது ஹீரோ கேட்கறான், ஏதாவது கனவு கண்டியா, என்ன ஒரே தூக்கத்துல புலம்பிக்கிட்டே வந்தியன்னு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் கையில ஒரு ஆப்பிள் எடுத்து கட் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அப்படி அவன் கேட்கும்போது அதுக்கு ஹீரோயின் சொல்றா, ஆமா நான் கனவு தான் கண்டேன், அந்த கனவுல நீ என் கழுத்தை நெரிச்சு என்ன கொல்ல பாக்குற அப்படின்னு அவ சொல்றா. அதை கேட்டதுமே ஹீரோ சொல்றான், பரவாயில்ல, உன் கனவுலையாவது நான் வரனே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது கார் லைட்டா ஜர்க் ஆயிடுது. ஜர்க்கானதுல ஆப்பிள வெட்டும் போது தன் கையையும் சேர்த்து வெட்டிக்கிறா. அப்போ ஹீரோ கேட்கிறா, நான் எத்தனை வாட்டி ஒன்று சொல்லியிருக்கேன், ஆப்பிள கடிச்சு சாப்பிடு அப்படின்னு. எனக்கு அப்படி பழக்கம் இல்ல, நான் கடிச்சு சாப்பிட்டா என் பல்லு டேமேஜ் ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு அவ சொல்றா. இப்போ உன் கையை வெட்டிக்கிட்டே அதுக்கு என்ன செய்ய போறேன்னு அவன் கேட்கறான். அப்ப ஹீரோயின், நான் வேணா கொஞ்சம் தூரம் வண்டியை ஓட்டட்டுமான்னு கேட்கிறா. அதுக்கு ஹீரோ சொல்லிடுறான், இல்ல நானே வண்டி ஓட்டுறேன், நீ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வான்னு சொல்லிடுறான். கொஞ்சம் தூரம் போய்கிட்டே இருக்கும்போது ஹீரோ மேப்ல பாக்குறான் இது எந்த இடம்னு. அப்ப சொல்றான், நம்ம இந்த இடத்துல இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லும் போது ஹீரோயின் சொல்றா, ஏன் இந்த ரூட்ல வந்த, நம்ம எப்பயும் போற ரூட்லயே நீ போக வேண்டியதானே அவ கேட்கிறா. அதுக்கு ஹீரோ சொல்றான், எனக்கு சரியா தெரியல, அந்த பக்கம் ரோடு ரொம்ப மோசமா இருக்கேன், இப்படி வந்தேன், இப்படி மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு அவன் சொல்றான். அப்ப ஹீரோயின் செம கடுப்புல பேசாம அமைதியா உட்காந்துடுறா. அப்படி அவங்க மூவ் பண்ணி போய்கிட்டே இருக்கும்போது இன்ஜின்ல நாய்ஸ் அதிகமாகி வண்டி ஸ்லோவாயிடுது. நல்லவேளை அவங்களுக்கு கொஞ்ச தூரத்துக்கு முன்னாடியே ஒரு பெட்ரோல் பங்க் அவங்க கண்ணுக்கு தென்படுது. அப்ப ஹீரோயின், அங்க ஏதோ தெரியுது பாரு, பெட்ரோல் பங்க் மாதிரி இருக்கு, அங்க போ பாக்கலான்னு அவ சொல்றா. அவனும் பொறுமையா பெட்ரோல் பங்க் கிட்ட போய் காரை நிப்பாட்டுறான். ஒரு வழியா அவங்க ரெண்டு பேரும் அந்த பெட்ரோல் பங்க் கிட்ட வந்து வண்டியை நிப்பாட்டுறாங்க. ஆனா அந்த பெட்ரோல் பங்க்ல யாருமே இருக்கிற மாதிரி தெரியல. சுத்தியும் முத்தியும் பாக்குறாங்க. அப்ப ஹீரோயின் கேட்கறா, நான் வேணா வண்டியை கொஞ்சம் தூரம் ஓட்டிட்டு வரனே, நீ தான் ரொம்ப டயர்டா இருக்கீன்னு சொல்லி அவ சொல்றா. இல்ல பரவாயில்ல, நான் ஓட்டேன்னு அவன் சொல்லிடுறான். அப்படி அங்க யாரும் இல்லன்னு தெரிஞ்சதுமே ஹீரோ மேப்பை பார்க்க ஆரம்பிக்கிறான். மேப்பை பார்த்து ரூட் எப்படியா நம்ம கண்டுபிடிச்சு போயிடலாம் அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தன் சடனா அவங்க கார் விண்டோ கிட்ட வந்து நிக்கிறான். அதை பார்த்ததுமே ஹீரோவும் ஹீரோயினும் மிரண்டு போயிடுறாங்க. அப்ப அவன், மன்னிச்சிருங்க, நான் உங்களுக்கு உதவி பண்ணதான் வந்தேன், எதுவும் பிரச்சனையான்னு கேட்க தான் வந்தேன் அப்படின்னு அவன் கேட்கறான். அப்ப ஹீரோ சொல்றான், வண்டி இன்ஜின்ல ஏதோ ஒரு நாய்ஸ் வருது, நாங்க இப்ப டவுனியை நோக்கி போய்கிட்டு இருக்கோம், அது வரைக்கும் வண்டி போகுமான்றது தெரியல, அதான் இங்க பக்கத்துல செக் பண்ணிட்டு போயிடலான்னு வந்தோம்னு அவன் சொல்றான். அப்போ இங்க மெக்கானிக் எல்லாம் கிடையாது, நீங்க வேணா பேனட்டை ஓபன் பண்ணுங்க, நான் செக் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்தவன் அந்த உதவியை செய்யறான். பேனட்டையும் ஓபன் பண்ணி காட்டுறாங்க. அவனும் செக் பண்ணி பாக்குறான், எல்லாம் நல்லதான் இருக்கு, வண்டி கொஞ்ச தூரத்துக்கு போகும், நீங்க இங்க இருந்து டவுனி போனதுமே அங்க ஒரு கேஸ் பல்க்ல நிப்பாட்டி அங்க பக்கத்துல மெக்கானிக் இருப்பாங்க, நீங்க செக் பண்ணிட்டு போங்கன்னு அவனும் சொல்றான். அப்படி அவன் சொன்னதுமே அவங்கிட்டயே அந்த ரூட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. ரூட்டை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அங்க இருந்து அவன் உதவி பண்ணதுக்காக அவனுக்கு ரூபாயும் கொடுத்துட்டு அங்க இருந்து அவங்க கிளம்பி போய்கிட்டே இருக்காங்க. அந்த பெட்ரோல் பங்க்ல அவன் சொன்ன ரூட்டை ஃபாலோ பண்ணி அவங்க போய்கிட்டே இருக்காங்க. அப்படி போய்கிட்டே இருக்கும்போது வண்டி ஆஃப் ஆயிடுது. ஆஃப் ஆன வண்டியை மெதுவா ஹீரோ ரோட்டுக்கு அந்த பக்கமா ஓரமா நிப்பாட்டிடுறாரு. நிப்பாட்டிட்டு இறங்கி செக் பண்ணி பாக்குறாரு. அவருக்கு ஒன்னும் பிடிபடல, பேசாம அங்கேயே நின்னுகிட்டு இருக்கான். அப்படி அவன் செக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ இன்னும் போன் எடுத்து யாருக்காவது கால் பண்ண முடியுமான்னு பாக்குறா. ஆனா அந்த இடத்துல சுத்தமா டவர் இல்லைனால மறுபடியும் அவ போனை கட் பண்ணி வச்சிடறா. அப்ப ஹீரோ, நான் முன்னாடி செக் பண்றேன், நீ வண்டியை ஒரு தடவை ஸ்டார்ட் பண்ணி தான் பாருன்னு சொல்றான். அதுக்கு ஹீரோயின் சொல்றா, இல்ல இது ஸ்டார்ட் ஆகாது அப்படின்னு அவ சொல்லும் போது, இல்ல ஒரு தடவை நீ ட்ரை பண்ணி பாருன்னு சொல்றான். அவளும் அதுக்கு ட்ரை பண்ணி பாக்குறா. பட் ஆனா வண்டி ஸ்டார்ட் ஆகல. ஹீரோ அப்ப ஹீரோயின்ட்ட, நம்ம ஒரு கேஸ் பல்க்ல இருந்து வந்தோம் இல்லையா, அந்த கேஸ் பல்க் இங்க இருந்து எவ்வளவு தூரம் இருக்குன்னு அவன் கேட்கறான். அதுக்கு அவ, இங்க இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் வரும் அப்படின்னு அவ சொல்றா. பேசாம நம்ம அந்த கேஸ் பல்க்கு போய் ஏதாவது உதவி கேட்கலாமா அப்படின்னு அவன் சொல்றான். அதை கேட்ட ஹீரோயினும், இல்ல வேண்டாம், நம்ம இந்த கார்லயே இன்னைக்கு தங்கிடலாம் அப்படின்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படி அவ சொன்னதும் ஹீரோ சொல்றான், நம்ம இந்த கார்லயே உட்கார்ந்து இருந்தா இந்த லைன்ல எந்த காரும் வர்ற மாதிரியும் தெரியல, போற மாதிரியும் தெரியல, நமக்கு எந்த ஹெல்ப்புமே கிடைக்காது, அதனால நம்ம இறங்கி நடந்து போய் அந்த கேஸ் பல்க்கு போயிட்டோம்னா அங்க ஏதாவது ஒரு உதவி கேட்கலாம் அப்படின்னு அவன் சொல்றான். அப்படி அவன் சொல்லிட்டு ஹீரோ நடக்க ஆரம்பிச்சிடறான். அதை பார்த்த ஹீரோ இன்னும் பின்னாடியே கூட சேர்ந்து நடந்து வந்துடுறாங்க. ரெண்டு பேரும் ஒரு வழியா அந்த கேஸ் பல்க்கு வந்துட்டு செக் பண்ணி பாக்குறாங்க. அந்த கேஸ் பல்க்கு மூடிடுச்சு. அப்போ பக்கத்துல இருக்கிற மோட்டலுக்கு அவங்க போறாங்க. அந்த கேஸ் பல்க் பக்கத்துல ஒரு மோட்டல் இருக்கு, அந்த மோட்டலுக்கு தான் அவங்க போறாங்க. போய் அவங்க டோரை திறக்கிறாங்க. டோரை திறந்தா ஏதோ ஒரு பெண்மணி அலற சத்தம் அவங்களுக்கு கேக்குது. உயிர்
உயிர் பயத்துல அவங்க பயங்கரமா கத்துற மாதிரியும் சித்திரவதை அனுபவிக்கிற மாதிரி அவங்க கத்திக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்டதுமே ஹீரோயின் உடனே சொல்றா, வேணா நம்ம இங்க இருந்து உடனே கிளம்பிடலாம், தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அதுக்கு ஹீரோவோ அதை கேட்காம படக்குன்னு அங்க இருக்கிற பெல்ல அடிச்சிடறான். ஹீரோயின் ரெண்டு பேத்துக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆகல. ஏன்னா அவர் சொல்றதை இவன் செய்ய மாட்டேங்கிறான், முன்னுக்கு பின்னாதான் அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அதனால அவன் அடிக்க வேணாம்னு சொல்லியுமே அவன் அந்த பெல்ல அடிச்சிருவான். அந்த பெல்ல அடிச்சதுமே கண்ணாடி போட்ட ஒருத்தன் உள்ள இருந்து வெளியே வாரான். உள்ள இருந்து வெளியே வந்ததுமே என்ன உள்ள ஒரே சத்தமா இருக்கு அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேகமா உள்ள போறான். உள்ள போயிட்டு வெளியே வரும்போது அந்த சத்தம் இல்ல, பார்த்தா ரிமோட்டை கையில எடுத்துட்டு வரான். டிவி பார்த்திருப்பான் போல இருக்கு, அந்த டிவி ஆஃப் பண்ணிட்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். சொல்லுங்க, உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா அப்படின்னு அவன் கேட்கிறான். அப்படி அவன் சொன்னதும் ஹீரோ சொல்றாரு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாங்க இங்கதான் வந்தோம், ஒரு மெக்கானிக் எங்களுக்கு காரை சரி பண்ணி கொடுத்தாரு, ஆனா 2 கிலோமீட்டர் போனதுமே எங்க கார் ஆஃப் ஆகி நின்றுச்சு, அவர் இருந்தா கொஞ்சம் வர சொல்றீங்களா, எங்க காரை செக் பண்ணி பார்க்கணும்னு அவன் சொல்றான். அப்படி சொல்லும்போது அந்த கண்ணாடி போட்டவன் சொல்றான், இல்ல அவர் இப்பதான் கடையை மூடிட்டு போயிருக்காரு, இதுக்கப்புறம் அவர் வரது கஷ்டம், இனி நாளைக்கு தான் வருவாரு, நீங்க வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்னு அவன் சொல்லிடுறான். வேற யாராவது மெக்கானிக் உங்களுக்கு தெரியுமான்னு அந்த கண்ணாடி போட்டவன்கிட்ட கேட்கும்போது அதுக்கு அவன் சொல்லிடுறான், இங்க இருந்து 2 கிலோமீட்டர் தள்ளி ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு வேணா நீங்க போன் பண்ணி பாருங்கன்னு சொல்றான். அப்படி சொல்லும்போது ஹீரோ, உங்கள்ட்ட மொபைல் இருந்தா கொஞ்சம் கொடுங்களே, நான் கால் பண்ணிக்கிறேன்னு கேட்கறான். அதுக்கு அவன் சொல்லிடுறான், என்கிட்ட மொபைல்லாம் கிடையாது, அங்க வெளியே இருக்கிற அந்த லேண்ட்லைன் மட்டும்தான் இருக்கு, அதுலயுமே நீங்க காயின் போட்டு தான் பேச முடியும் அப்படின்னு அவன் சொல்லிடுறான். அது சொன்னதுமே ஹீரோ காசை கொடுத்து எனக்கு கொஞ்சம் காயின் கொடுங்கன்னு சொல்லி வாங்கிக்கிறாரு. வாங்கிக்கிட்டு ஹீரோவும் ஹீரோயினும் வெளியே போய் கால் பண்ண போகும்போது உடனே அந்த கண்ணாடி போட்டவன் சொல்றான், சார் எனக்கு தெரிஞ்சு இப்ப நீங்க போய் கால் பண்றதுமே வேஸ்ட் தான், ஏன்னா ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு, அவனுமே இந்நேரம் கடையை மூடிட்டு போயிருப்பான் அப்படின்னு அந்த கண்ணாடி போட்டவன் சொல்றான். அதை கேட்டதுமே ஹீரோவுக்கு ஒன்னும் புரியல, என்ன செய்யறதுன்னு ஒன்னும் தெரியல. அப்ப அந்த கண்ணாடி போட்டவன் சொல்றான், இன்னைக்கு நீங்க இங்கேயே ஸ்டே பண்ணுங்க, ஸ்டே பண்ணிட்டு காலையில வெள்ளன வண்டியை சரி பார்த்துட்டு கிளம்புங்க அப்படின்னு அவன் சொன்னதும் அது ஹீரோவுக்குமே சரின்னு படுது. ஆனா ஹீரோயினுக்கு விருப்பம் இல்ல, இங்க நம்ம தங்க வேணா நம்ம காருக்கே போயிடுவோம்னு அவ சொல்றா. ஹீரோவும் ஹீரோயினும் அன்னைக்கு நைட்டு அந்த ஹோட்டல்லே தங்கலான்னு முடிவெடுக்கிறாங்க. அந்த மேனேஜர்ட்டையும் போய் இன்னைக்கு நைட்டு நாங்க இங்க ஸ்டே பண்றோம், காலையில நாங்க வண்டியை வேலை பார்த்துட்டே நாங்க இங்க இருந்து கிளம்புறோம்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு அவன் உடனே உங்க ஐடி ப்ரூஃபும் அட்வான்ஸ் பணமும் கொடுங்க சார்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கிறான். வாங்கின அவங்க கையில சாவியை கொடுத்து அந்த கார்னர்ல ரூம் இருக்கு சார், நீங்க போய் தங்குங்கன்னு சொல்லி அனுப்பிடுறான். அவங்க 2 பேரும் சாவியை வாங்கிட்டு இந்த பக்கம் வெளியே கிளம்புறாங்க. பழையபடிக்கு அவன் ஒரு மாதிரி அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்புறம் அந்த ரிமோட் எடுத்துக்கிட்டு ரூமுக்குள்ள போறான். பழையபடிக்கு அந்த பொண்ணு கத்துற சத்தம் நமக்கு கேக்குது. அப்படியே இந்த பக்கம் ஹீரோவும் ஹீரோயினும் ரூமை திறந்து உள்ள போறாங்க. உள்ள போய் பார்த்தா ரூம் நல்லா தான் இருக்கு, ஆனா ஒரே அழுக்கும் தூசியும் தும்புமா இருக்கு, கிளீனா இல்லாம வச்சிருக்கானுங்க. ஹீரோயின் ஒரு மாத்திரையை போடலாம்னு சொல்லி டேப் திறந்தா டேப் தண்ணி கூட ரொம்ப ஒஸ்டா தான் இருக்கு. அதை பார்த்த ஹீரோயின் அப்செட் ஆகி வெளியே வந்துடுறா. மாத்திரையை போட்டுட்டு உள்ள வந்த ஹீரோயின் ஹீரோ கிட்ட, எங்க அம்மா நம்ம 2 பேத்துக்கும் ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க, நான் நம்ம 2 பேரும் டைவர்ஸ் பண்ண போற விஷயத்தை எங்க அம்மாட்ட சொல்லலாம்னு இருக்கேன் அப்படின்னு சொல்றா. அதை கேட்ட ஹீரோ, அவசரப்படாத, அவங்களாவது நிம்மதியா இருக்கட்டும், நம்ம டைவர்ஸ் காப்பி எல்லாம் முடிஞ்சு ரெடியாகி வெளியே வந்த பிறகு நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்னு அவன் சொல்லிடுறான். அப்படி அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது அவங்க பக்கத்துல உள்ள டெலிபோன்ல ரிங் அடிக்குது. அதை எடுத்து ஹலோ ஹலோன்னு ஹீரோயின் சொல்றாங்க. ஆனா அந்த பக்கம் யாரும் பேசல. உடனே அவங்க காலை கட் பண்ணிடுறாங்க. அப்படி அவங்க காலை கட் பண்ணதுமே இந்த பக்கம் யாரோ டோரை தட்டுறாங்க. தட்டுற சத்தம் கேட்டதுமே ஹீரோ எந்திரிச்சு போய் கதவை திறந்து பாக்குறான். ஆனா வெளியே யாரும் இல்ல. சரி யாரும் இல்லன்னு சொல்லிட்டு கதவை மூடிட்டு உள்ள வரான். கதவை மூடின சீருக்கு உள்ள டெலிபோன் ரிங் மறுபடியும் அடிக்குது. அதை ஹீரோயின் எடுக்க போகவும் ஹீரோ சொல்லிடுறான், நீ எடுக்காத நான் எடுக்கிறேன்னு சொல்லி வந்து உள்ள எடுக்கிறான். எடுத்து ஹலோ யாருன்னு கேட்கும்போது அதுல யாரும் பேசுற மாதிரி தெரியல. ஆனா இந்த பக்கம் மறுபடியும் கதவை யாரோ தட்டுறாங்க. உடனே காலை கட் பண்ணாவ மறுபடியும் டோர் கிட்ட போறான். ஆனா டோரை இந்த தடவை டம்மு டம்மு டும்முன்னு பயங்கர ஃபாஸ்டா யாரோ தட்டுற மாதிரி இருக்கு. ஆனா இந்த தடவை சத்தம் மெயின் டோர்ல இருந்து வரல. அவங்க ரூமுக்குள்ளேயே இன்னொரு ரூமுக்கு போறதுக்கான ஒரு வழி இருக்கு. அந்த ரூமுக்கும் இந்த ரூமுக்கும் ஒரு டோர் இருக்கு. அந்த டோரை தான் யாரோ டம்மு டும்முன்னு போட்டு குத்துற சத்தம் கேக்குது. அப்ப ஹீரோ வேகமா அந்த கதவு கிட்ட போகும்போது ஹீரோயின் சொல்றான், அந்த கதவை திறக்காத வேணான்றா. இல்ல இந்த டோர்ல இருந்து தான் சத்தம் வருது, நம்ம யாருன்னு கேட்கலாம்னு சொல்லிட்டு அவன் டோரை திறந்தா அதுக்குள்ள இன்னொரு டோர் இருக்கு. அந்த டோரை பார்த்துக்கிட்டு ஹீரோ நிக்கும் போதே மறுபடியும் அந்த பக்கத்துல இருந்து டம்மு டம்முன்னு தட்டுறாங்க. பதிலுக்கு ஹீரோ, இங்க உங்களுக்கு என்ன வேணும், ஏன் இப்படி தட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்கறான். ஆனா யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க, தட்டிக்கிட்டே மட்டும் இருக்காங்க. அப்படி அவன் கேட்கும்போது அந்த தட்டுற சத்தம் நின்றதுமே ஹீரோயின்ட்ட, நம்ம இங்க வரும்போது வேற ஏதாவது வண்டி நின்றுச்சான்னு பாத்தியான்னு சொல்லி கேட்கறான். அவளும் போய் ஜன்னல் வழியா எட்டி பாக்குறா. ஆனா அங்க வேற வண்டிகள் எதுவும் இல்ல, ஒரே ஒரு ட்ரக் தான் நிக்குது, அது மேனேஜரோட தான் இருக்கலாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிடுறா. அப்படி யோசிச்சுக்கிட்டே இருந்த ஹீரோ அந்த டோரு கிட்ட போய் மெதுவா தட்டி, இந்த மாதிரி பண்ணாதீங்க, இது ரொம்ப தப்பு, இன்னொரு தடவை இப்படி நடந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லி அவன் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் இருக்கிறவங்க ரொம்ப டம்மு டம்முன்னு அந்த டோரை போட்டு தட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த லாக்கை ஓபன் பண்ண பாக்குறாங்க. அதை பார்த்ததுமே ஹீரோயின் சொல்றா, டேவிட் முதல்ல அந்த கதவை மூடு அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. ஹீரோ இருந்தாலும் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். டக்குன்னு ஹீரோயின் தான் வந்து கதவை மூடிடுறா. அப்படி ஹீரோயின் கதவை மூடதுமே ஹீரோ கிட்ட, நம்ம எந்த பிரச்சனையும் பண்ண வேணாம், இன்னைக்கு ஒரு ராத்திரி இங்க நம்ம அமைதியா தங்கிட்டு போயிடலாம்னு சொல்றா. நான் எந்த பிரச்சனையுமே பண்ணல, என்ன நடக்குதுன்னு எனக்கே புரியாம தான் நிக்கிறேன் அவன் சொல்றான். சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இப்ப மெயின் டோரை யாரோ தட்டுறாங்க. உடனே ஹீரோயின் நீ இங்கே இரு, நான் போய் என்னன்னு பாக்குறேன்ட்டு உள்ள அந்த லாக்க போட்டுக்கிட்டே கதவை திறக்க போறான். அப்படியே அந்த டோர் கிட்ட போய் மெதுவா அந்த ஹோல்ஸ் வழியா வெளியே நிக்கிறவங்களை பாக்குறான். ஆனா
யாரும் இல்ல. மெதுவா திறந்து பார்க்கும்போது அங்க யாரும் இல்ல. அப்படி அவன் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது மறுபடியும் அந்த ரூமுக்குள்ள இருக்கிற இன்னொரு டோர்ல யாரோ டம்மு டம்முன்னு தட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்து கடுப்பான ஹீரோ வேகமா வந்து நீங்க எல்லாம் யாரு, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறான். உடனே ஹீரோ ஷூவை மாட்டிட்டு ரூம்ல இருந்து வெளியே போறான். போய் பக்கத்துல உள்ள அந்த இன்னொரு ரூம் டோரை தட்டுறான். தட்டி யார் உள்ள இருக்கீங்க, வெளியே வாங்க, ஏன் இப்படி பண்றீங்கன்னு சொல்லி கேட்கறான். ஆனா உள்ள எந்த சத்தமே வரல. கொஞ்ச நேரத்துல அந்த கதவை மறுபடியும் யாரோ தட்டுறாங்க. அதை பார்த்த ஹீரோ கடுப்பாகிட்டு இரு நான் போய் மேனேஜர்ட்ட சொல்லிட்டு வரேன்ட்டு மேனேஜர் ரூமுக்கு போறான். அப்படி அவன் மேனேஜர் ரூமுக்கு போகும்போது இந்த பக்கம் ஹீரோயின் உள்ள போய் கதவை லாக் பண்ணிக்கிறா. உள்ள வந்த ஹீரோ அங்க இருந்த பெல்ல அடிச்சு மேனேஜரை வெளியே கூப்பிடுறான். மேனேஜர் வெளியே வந்து சார் உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமான்னு சொல்லி கேட்கறான். அப்ப ஹீரோ சொல்றான் இல்ல எங்க ரூமுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க எங்க கதவை போட்டு டம்மு டம்முன்னு தட்டி ரொம்ப எங்களை டார்ச்சர் பண்றாங்க, என்னன்னு வந்து கேளுங்கன்றான். அப்படி அவன் சொல்லும் போது அந்த மேனேஜர் சொல்றான் சார் என்ன சொல்றீங்க, இங்க உங்களை தவிர வேற யாருமே இன்னைக்கு நான் ரூம் கொடுக்கலையே சார் அப்படின்னு அவன் சொல்றான். அப்படி மேனேஜர் சொன்னதும் ஹீரோ நான் என்ன பொய்யா சொல்றேன், என் பக்கத்துல உள்ள 3ஆம் நம்பர் ரூம்ல இருந்து அந்த சத்தம் வருது, நீங்க தயவு செஞ்சு வந்து என்னன்னு கேளுங்கன்னு அவன் சொல்லிடுறான். அதை சொன்னதுமே மேனேஜர் சொல்றான் ஓகே சார் நான் எதுக்கு வந்து பாக்குறேன், ஒரு சில நேரம் திருட்டு பசங்க இங்க வந்துருவானுங்க, அவனுங்களா கூட இருக்கலாம், நான் வந்து இதுக்கு செக் பண்ணி பாக்குறேன்னு அவன் மேனேஜர் சொல்லிடுறான். அப்படி சொன்னது ஹீரோ சொல்றான் உங்க தலைக்கு மேல இருக்க துப்பாக்கியை பாதுகாப்புக்கு எடுத்துக்கிட்டு வாங்க அப்படின்னு அவன் சொன்னதும் அப்படி ஹீரோ சொன்னதும் சார் இந்த துப்பாக்கி சும்மா நான் ஒரு ஷோவுக்கு தான் வச்சிருக்கேன் அப்படின்னு அந்த மேனேஜர் சொல்றான். அப்போ ஹீரோ அந்த ரூமை விட்டு வெளியே வந்துடுறான். வெளியே வந்ததுமே அந்த மேனேஜர் அந்த துப்பாக்கி எடுத்து பாக்குறான். ஆனா அது உண்மையான ரிவால்வர் மாதிரி தான் இருக்கு. ஹீரோ வர்றத ஹீரோயின் பாத்துக்கிட்டு இருக்கா. அப்படி அவ பாத்துக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ சொல்றான் நான் மேனேஜர்ட்ட எல்லாத்தையுமே பேசிட்டேன், அவர் அந்த ரூம்ல இருக்கிறவங்க சத்தம் போறேன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லிக்கிட்டே வரான். அப்ப ஹீரோயின் ஹீரோவுக்கு கதவை திறந்து விடுறா. ஹீரோ உள்ள வந்துடுறான். உள்ள வந்த ஹீரோட்ட ஹீரோயின் என்ன விஷயத்தை நீ பேசினியா, மேனேஜர் என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அதுக்கு அவர் பக்கத்துல எவனோ ஒருத்தன் குடிகார எவனா இருப்பான், அதனாலதான் சார் கத்துவானா இருக்கும், நான் வந்து பாக்குறேன்னு சொல்லியிருக்காரு, அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது, நான் வேற வெளியே போனேன் இல்லையா, அதுலயே அவங்க பயந்துருப்பாங்க, இதுக்கப்புறம் நமக்கு எந்த சத்தமுமே வராது, நீ அமைதியா இரு அப்படின்னு சொல்லிடுறான். சரிவா நம்ம படுத்து தூங்குறான்னு அவன் சொல்றான். அப்படி அவன் சொன்னதுமே ஹீரோயினுக்கு இருந்தாலும் மனசுல ஏதோ தப்பா படுறதுனால டேவிட் சொல்றதை கேளு நம்ம காருக்கே போயிடலாம்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. இருந்தாலும் ஹீரோ கேட்க மாட்டேங்கிறான். இவ்வளவு தூரம் திரும்ப என்னால நடந்து வர முடியாது, இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு தானே நம்ம இங்க இருக்க போறோம், அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்குருவோம் அப்படின்னு அவன் சொல்லிடுறான். அதை சொல்லிட்டு உடனே டிவி ஆன் பண்றான். டிவி ஆன் பண்ணும்போது ஹீரோயின் கேட்கறா நீ தூங்க தானே போற, இப்ப எதுக்கு இந்த டிவியை போறன்னு சொல்லி கேட்கறா. கொஞ்ச நேரம் பொழுதுபோக்குக்கு நம்ம பார்க்க கூடாதா அப்படின்னு அவனும் டிவி ஆன் பண்றான். டிவியை ஆன் பண்ணி பாக்குறான். டிவி தெரியல, ஏன்னா அதுல கேபிள் கனெக்ஷன் கிடையாது, அது சிடி மட்டும் தான் போட்டு பாக்குற மாதிரி அவங்க செட் பண்ணிருக்காங்க. உடனே டிவிக்கு பக்கத்துல இருக்கிற சிடி பிளேயர்ல ஒரு கேசட்டை போட்டு அவன் பாக்குறான். அப்படி பார்க்கும்போது அந்த கேசட்ல 2 பேர் சேர்ந்து ஒருத்தனை கொடூரமா சித்திரவதை பண்ணி அடிச்சு கொள்ற மாதிரி அதுல ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதை பார்த்துட்டு ஹீரோ சொல்றான் இந்த ஹோட்டல்ல வர கப்புள்ஸுக்கு இந்த மாதிரி சிடியை கொடுப்பாங்க, வேற மாதிரி வச்சிருக்கணும், இவங்க என்ன இப்படி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு சிடியை மாத்தி போடுறான். இன்னொரு கேசட்டை போடுறான். அந்த கேசட்ல 3 பொண்ணுங்களை 2 பேர் சேர்ந்து அடிச்சு கொள்ற மாதிரி அவங்கள சித்திரவதை பண்ற மாதிரி இருக்கு. அப்படி அவன் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஹீரோயின் சொல்றா கொஞ்சம் சவுண்டையாவது குறை, நானாவது தூங்குறேன் அப்படின்றா. அப்ப ஹீரோ அந்த வீடியோவுல ஒன்னு வாட்ச் பண்றான். அது என்னன்னா அதுல ஒருத்தி போய் ஒளிஞ்சு நிக்கிறா ஒரு திரைக்கு பின்னாடி. அந்த திரையும் அவங்க ரூம்ல இருக்கிற திரையும் ஒரே மாதிரி இருக்கு. அதை நோட் பண்ண ஹீரோ கூர்ந்து பாக்குறான். ஒரு கட்டத்துல அதுல முகமுடி போட்ட இன்னொருத்தன் ஒருத்தி அடிச்சு கீழே தள்ளி ஒரு டிவி கிட்ட தள்ளி விடுறான். அந்த டிவியை பார்க்கும்போதும் அவன் ரூம்ல இருக்கிற டிவியும் அந்த டிவியும் ஒரே மாதிரி இருக்கு. அப்பதான் ஹீரோ சுத்தி முத்தி பாக்குறான். அவன் ரூம்ல செட்டிங்கும் அந்த வீடியோல தெரியுற அந்த ரூமோட செட்டிங்கும் ஒரே மாதிரி இருக்கு. ஹீரோ உடனே பதட்டமாயி அந்த ரூம் அங்கேயும் இங்கேயும் சுத்தி சுத்தி பாக்குறான். ஒரு விண்ட்ல பாக்குறான், அங்க ஒரு கேமரா இருக்கிற மாதிரி அவன் கண்ணுக்கு தெரியுது. அப்படி ஹீரோ சுத்திக்கிட்டு இருக்கிறத பார்த்ததுமே ஹீரோயின் ஏன் டேவிட் என்னாச்சு, ஏன் இப்படி பதட்டமா இருக்குன்னு அவ கேக்குறா. அதுக்கு ஹீரோ சொல்றான் இந்த வீடியோவை நீ நல்லா பாரு, இதுல உனக்கு ஏதாவது தெரியுதான்னு சொல்லி கேக்குறான். அப்ப ஹீரோயின் அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுல என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கும் போதுதான் அவளுக்கு தெரியுது அந்த வீடியோவுல ஒருத்தன் பெட்ல ஒருத்திய தள்ளி கொலை பண்றான். அந்த பெட்டும் ஹீரோயின் உட்கார்ந்துருக்க பெட் கவரும் ஒரே மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொருத்திய செவுத்து கிட்ட வச்சு கொலை பண்றான். அப்படி கொலை பண்ணும்போது அவளோட தலைக்கு மேல ஒரு 3 லைட் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த லைட்டும் ஹீரோயினோட பெட்ரூம்ல இருக்க லைட்டும் ஒரே மாதிரி இருக்கு. இதை பார்த்து பயந்து போன ஹீரோயின் ஹீரோ கிட்ட வாரா. வந்து டேவிட் நம்ம ரூமும் அவங்க கொலை பண்ற ரூமும் ஒரே மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி அவ கேட்கிறா. அப்படி அவ கேட்டுக்கிட்டு இருக்கும் போது ஹீரோ வேகமா போய் அந்த ஏசி விண்ட்ல கேமராவை பார்த்தான் இல்லையா, அதை கிட்ட போய் கன்ஃபார்ம் பண்றான். அதே மாதிரி இன்னொரு ஆங்கிள் இருந்து அந்த கொலையை ஷூட் பண்ணிருப்பாங்கல்ல, அந்த இடத்துல இருக்கிற கேமராவையும் போய் அவன் பார்த்துறான். அப்படி அவன் அதை பார்த்ததுமே எந்திரிச்சு பதறி போய் வாரான். வந்தவன்ட்ட ஹீரோயின் கேட்கிறா அந்த ரூமும் இந்த ரூமும் ஒரே ரூம் தானா டேவிட் அப்படின்னு கேட்கிறா. அதுக்கு ஹீரோ சொல்றான் எனக்கு சரியா தெரியல, ஆனா பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்குன்னு அவன் சொல்றான். அதை பார்த்ததுமே ஹீரோயினுக்கு என்ன தோணுதுன்னா இது ஒருவேளை ஒரு பிராங்கா கூட இருக்கலாம் இல்லையான்னு சொல்லி ஹீரோட்ட கேட்கிறா. அப்படி ஹீரோயின் கேட்கும்போது ஹீரோ ஹீரோயினோட மூஞ்ச பார்த்துட்டே இருக்கான். உடனே வேகமா ஹீரோயின் ஓடி போய் இன்னொரு கேசட்டை எதுக்கு எடுத்து போட்டு பார்ப்போம்னு அதுல இருக்கிற கேசட் எடுத்து இன்னொரு கேசட்டை போடுறா. அதுலயும் அதே மாதிரி அதே ரூம்ல இன்னும் ஒரு கப்புள்ஸ அந்த 2 பேர் கொலை பண்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அப்படி அந்த வீடியோவை அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவங்க ரூம்ல உள்ள கரண்ட் போயிருது.
அப்படி போன கரண்ட் முழுசாவும் போகல, போய் வருது. அதுல அந்த லைட்டுகள் டிவில உள்ள ஓடுற வீடியோஸ் எல்லாமே அமர்ந்து எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்படியே இந்த பக்கம் வெளியவும் யாரோ கதவை தட்டுற மாதிரி டம்மு டும்முன்னு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. இதை கேட்ட ஹீரோவும் ஹீரோயின் ஆடி பதறி போறாங்க. அப்படி ஓரமா போய் ஒரு செவுத்தோரம் உட்காந்துக்கிறாங்க. அப்படி அவங்க செவுத்தோரமா உட்கார்ந்து இருக்கும் போதுதான் அந்த லைட் அணைஞ்சு எரியிற வெளிச்சத்துல அவங்க பக்கத்துல இருக்க ஜன்னல் கிட்ட ஒருத்தன் முகமுடி போட்டு நிக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல லைட் வந்துருது. ஆனா இப்ப அங்க யாரும் இல்ல. ஹீரோயின் வேகமா ஓடி போய் மொபைல் எடுத்து போலீஸுக்கு கால் பண்றேன்னு போன் பண்றா. அவரோட மொபைல்ல ஏற்கனவே டவர் இல்லையா, அதனால போனும் போக மாட்டேங்குது. அப்ப ஹீரோயின் ஹீரோ சொல்றான், இப்ப நாம இந்த வீடியோவை பார்த்த சத்தம் அவங்களுக்கும் கேட்டிருக்கும், அவங்களும் சுதாரிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் நம்மள கண்டிப்பா கொலை செய்ய தான் அவங்க முயற்சிப்பாங்கன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் நம்ம இப்ப பேச முடியாது, நம்ம முதல்ல இங்க தப்பிச்சு போலாம் டேவிட்னு ஹீரோயின் சொல்றா. அதை கேட்ட ஹீரோவோ, இந்த மெயின் டோர் வழியா நம்ம தப்பிச்சு போக முடியாது, ஒரு நிமிஷம் என் கூட வான்னு சொல்லி கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு பாத்ரூம்குள்ள கூட்டிட்டு ஓடுறாரு அந்த ஜன்னல் வழியா தப்பிக்கலான்னு. ஆனா அந்த ஜன்னல்ல உள்ள ஸ்கிரீனை விளக்கிட்டு பார்க்கும்போது அவங்களுக்கே தெரியுது அந்த ஜன்னலை ஆணி போட்டு அடிச்சு வச்சிருக்காங்க. ஹீரோ இங்க இருந்து யாரும் தப்பிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி இந்த ஆணியை போட்டு இப்படி அடிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப ஹீரோ அப்படி சொன்னதை கேட்டதும், நம்ம இதுக்கப்புறமா இங்கேயே நிக்க வேணாம், வா மெயின் டோர் வழியா ஓடிடலாம் அப்படின்னு அவ சொல்றா. அதை கேட்ட ஹீரோ சொல்றான், மெயின் டோர் வழியா நம்மளை தப்பிச்சு போக அவங்க கண்டிப்பா விட மாட்டாங்க, நம்மளை கொன்னுருவாங்கன்னு அவன் சொல்றான். அதை கேட்ட ஹீரோயின் சொல்றா, எப்படி இருந்தாலும் நம்ம இங்க இருந்தாலும் அவங்க நம்மளை கொல்லதான் போறாங்க, அதுக்கு நம்ம அதை முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கும் போதுதான் ஹீரோயின் அந்த பாத்ரூம்ல ஒன்னு கவனிக்கிறா. அது என்னன்னா, அவ கார்ல உட்காந்து ஒரு ஆப்பிள வெட்டி சாப்பிட்டுட்டு இருந்திருப்பா இல்லையா, அது அவ கை கட்டானதுமே அந்த பிளட் பட்டதுனால அதை சாப்பிடாம அப்படியே வச்சிருப்பா. அந்த ஆப்பிள கொண்டு வந்து யாரோ அந்த பாத்ரூம்குள்ள வச்சிருக்காங்க. அதை ஹீரோ கிட்ட கேக்குறா, நீ தான் இந்த ஆப்பிள எடுத்துட்டு வந்தியா? அவன் சொல்றான், நான் எடுத்துட்டு வரல, நானே இப்ப உன் கூட சேர்ந்தா இதை கவனிக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்றான். அப்ப அவன் ஹீரோயின் கேக்குறா, அப்ப நீ அதை எடுத்துட்டு வரலையான்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயின் சொல்லிடுறா, இல்ல நான்லாம் எடுத்துட்டு வரல, நான் அதை கார்லயே வச்சுட்டு வந்துட்டேன்னு ஹீரோயின் சொல்றா. இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கே ஒன்னும் புரியல டேவிட்னு சொல்லி ஹீரோயின் புலம்பும் போது, அப்ப ஹீரோ அங்க இருக்கிற அந்த ஸ்கிரீனை பார்த்துட்டு அதுக்கு பின்னாடி யாரு இருப்பாங்கன்னு சந்தேகப்பட்டு கையை ஓங்கிக்கிட்டே அந்த ஸ்கிரீனை வேகமா விளக்குறான். ஆனா பின்னாடி யாரும் இல்ல. அப்ப ஹீரோயின், இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் டேவிட் அப்படின்னு கேக்குறா. அதுக்கு உடனே ஹீரோ சொல்றான், இந்த ரூமோட லைட்டை முதல்ல ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அந்த ஜன்னல் கிட்ட உள்ள ஸ்கிரீனை விலகிக்கிட்டு எட்டி பாக்குறான். அப்படியே அவங்க மெதுவா கதவை திறந்து எட்டி பாக்குறாங்க. அங்க யாரும் இல்லைன்னு தெரிஞ்சதுமே ஹீரோவும் ஹீரோயினும் கையை பிடிச்சிட்டு ஒன்னா ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க ஓடி வந்துகிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு ஆப்போசிட்ல இன்னொருத்தன் வந்து நிக்கிறான். அதை பார்த்து அவங்க உறைஞ்சு போய் அங்க நிக்கிறாங்க. அப்படி நின்னவங்க டக்குன்னு யோசிச்சு இன்னொரு திசையை பார்த்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க ஓடி அந்த மேனேஜர் ரூம் கிட்ட போகும்போது அந்த சைட்ல இருந்து இன்னொருத்த முகமுடி போட்டுக்கிட்டு இவங்களை நோக்கி வந்துகிட்டு இருக்கான். அதை பார்த்தவங்க வேற வழி இல்லாம மறுபடியும் அவங்க ரூமுக்குள்ளேயே ஓடி போய் கதவை பூட்டிக்கிறாங்க. அப்படி உள்ள ஓடி வந்து அவங்க கதவை மூடி நின்னுக்கிறாங்க. ஆனா அந்த கதவை போட்டு அவங்க ரெண்டு பேரும் அடி அடிக்கிறாங்க. அந்த கதவை உடைக்க முயற்சி பண்றாங்க. அப்ப ஹீரோ சொல்றான், இங்கேயே நிக்காம நீ பின்னாடி அந்த பாத்ரூம் வழியா தப்பிச்சு போக முடியுமான்னு பாருன்னு சொல்லி சொல்றான். அதுக்கு ஹீரோயின் சொல்றா, அங்கதான் ஆணி வச்சு அடிச்சிருக்காங்களே, அது எப்படி முடியும்னு கேக்குறா. இருந்தாலும் நீ முயற்சி பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வர்றான். அவளும் வேகமா போய் எவ்வளவு ட்ரை பண்ணி பாக்குறா. அங்க ஒன்னும் பண்றதுக்கு வழி இல்ல. எதையோ ஒன்னு எடுக்கும்போது அது கீழே விழுது. அதை எடுத்துட்டு நிமிந்து பார்த்தா அந்த ஜன்னலுக்கிட்டையும் ஒருத்தன் நின்னுகிட்டு இருக்கான். அப்படி இந்த பக்கம் ஹீரோ கதவுல சாஞ்ச மாதிரி, இப்ப நான் வெளியே வந்தா உங்களை கொன்னேறுவண்டான்னு சொல்லி சத்தம் போடவும் அந்த இடத்துல அந்த கதவு தட்டுற சத்தம் அப்படியே அமைதியாயிடுது. சரி, இப்ப கதவு தட்டுற சத்தம் எல்லாம் நின்றுச்சுன்னு அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாங்க. அப்படி அவங்க ரிலாக்ஸ் ஆகும் போதே மறுபடியும் அந்த கதவை போட்டு டம்மு டம்முன்னு அவங்க தட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தட்டுற சத்தத்தை கேட்டதுமே ஹீரோயின் மிரண்டு போயிடுறா, கத்த ஆரம்பிக்கிறா. ஹீரோயின் அப்படி கத்துற சத்தத்தை கேட்டதும் கதவு தட்டுற சத்தமும் அங்க நின்றுது. அப்படியே அந்த இடமே அமைதி ஆயிடுது. ஹீரோ உடனே ஜன்னல் வழியா எட்டி பாக்குறான். அங்க வெளியே யாருமே இல்ல. உடனே ஹீரோயின் சொல்றான், வெளியவும் யாருமே இல்ல, இப்ப இந்த இடத்துக்கிட்ட இருந்த ஆளுகளையும் காணோம், நான் எப்படியாவது வெளியே போய் அந்த ஆப்போசிட்ல இருக்கிற அந்த போன் பூத்ல 911க்கு கால் பண்ணிடுறேன் அப்படின்னு அவன் ஹீரோயின் சொல்றான். அதுக்கு ஹீரோயின் சொல்றா, நீ வெளியே போனா அவங்க உன்னைய கண்டிப்பா கொன்றுவாங்கன்னு அவ சொல்றா. அதுக்கு ஹீரோ சொல்றான், நம்ம உள்ள இருந்தாலுமே அதுதான் நடக்க போகுது, நான் இதையாவது முயற்சி பண்ணி பாக்குறேன் அப்படின்னு அவன் சொல்லிடுறான். ஹீரோ என்ன சொல்றான்னா, நீ போய் அந்த பின்னாடி உள்ள அந்த பாத்ரூம் ஜன்னலை திறக்க முயற்சி பண்ற மாதிரி நீ செஞ்சுக்கிட்டே இரு, அவங்களை டைவர்ட் பண்ணி ஓம் பக்கமே வச்சுக்க, நான் அப்படியே இந்த பக்கம் போய் போலீஸுக்கு கால் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து மெதுவா கதவை திறந்து வெளியே போக ஆரம்பிக்கிறான். இந்த பக்கம் ஹீரோயினும் ஜன்னலை திறக்கிற மாதிரி ஒரு பாவலா காட்டிக்கிட்டு இருக்கா. அப்படியே மெதுவா வெளியே வந்த ஹீரோ ஒரு வழியா அந்த போன் பூத்துக்குள்ள போய் 911க்கு கால் பண்றான். கால் பண்ணா அந்த பக்கம் ஒரு ஆபீசர் போன் எடுக்கிறாரு. அப்ப ஹீரோ சொல்றான், இங்க 2-3 பேர் எங்களை கொல்ல வராங்க, இந்த மாதிரி நாங்க ஒரு மோட்டல்ல தங்கி இருக்கோம், எங்களை வந்து காப்பாத்துங்க சார் நான் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படி சொல்லும் போது அந்த பக்கம் இருக்கிறவன், சார் நீங்க கொஞ்சம் அட்ரஸ் கிளியரா சொல்லுங்க, அப்பதான் எங்களால வர முடியும்னு அவன் சொல்றான். அப்ப ஹீரோ அந்த கால்ல பேசிக்கிட்டு இருக்கவன் குரலை கொஞ்சம் கவனிச்சு கேட்கிறான். அது அந்த மேனேஜரோட குரல் மாதிரி இருக்கு. அதை கேட்ட அவன் அப்படியே சுத்தி முத்தியும் பாத்துக்கிட்டு இருக்கும் போதே அந்த போன் பூத்த ஒரு கார் வேகமா வந்து மோதுது. அப்படி மோதுறதுக்குள்ள ஹீரோவும்
ஹீரோவும் அந்த போத்துக்குள்ள இருந்து வெளியே வந்து தப்பிச்சிடறான். அப்படி வேகமா ஓடுற ஹீரோவை அந்த சைக்கோ கார்லயே வேகமா துரத்திக்கிட்டு வரான். ஹீரோ ஒரு வழியா உயிரை வெறுத்து ஓடி போய் அவரோட ரூம் டோரை திறந்துட்டு உள்ள ஓடிடுறாரு. ஹீரோயின் தான் கதவையே திறந்து விடுறா. உள்ள வந்த ஹீரோ ஹீரோயின்ட்ட நீ ஒரு நைஃப் வச்சிருந்தியா, அது உங்ககிட்ட தான் இப்ப இருக்கான்னு சொல்லி கேட்கறான். அப்படி இல்லன்னு அவ சொன்னதும் நம்ம ஏதாவது ஒரு நைஃப் மாதிரி ஒன்னு ரெடி பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அந்த ரூம்ல உள்ள கண்ணாடியை உடைச்சு அந்த கண்ணாடி பீஸை கையில வச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் பயந்து போய் ஒரு ஓரமா உட்காந்துக்கிறாங்க. அப்படி உட்கார்ந்து இருக்கும் போது ஹீரோயின் கேட்கிறா இவங்களுக்கு என்னதான் பிரச்சனை, என்ன வேணுமானும் போது அவங்க நம்ம பயத்தை ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க, நம்ம அவங்க பயப்படணும்னு நினைக்கிறாங்கன்னு சொல்லி ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியே ஒரு கேமரா போக்கஸ் ஆகி போகுது. அதுக்கப்புறம் தான் தெரியுது இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் பயப்படுறத அந்த மேனேஜர் அவன் ரூம்ல இருந்தே அந்த வீடியோல பாத்துக்கிட்டு இருக்கான். ஹீரோவும் ஹீரோயின் அப்படி ஓரமா உட்கார்ந்து இருக்கும் போது ஹீரோயின் மட்டும் நல்ல கண்ணை சிந்தறா. ஹீரோ என்ன செய்யறான், மறுபடியும் அந்த வீடியோ கேசட் எடுத்து போட்டு பாத்துக்கிட்டு இருக்கான், ஏதாவது நமக்கு குழு கிடைக்குதான்னு சொல்லி. அப்படி அந்த வீடியோ அவன் பாத்துக்கிட்டு இருக்கும் போது ஹீரோயின் முழிக்கிறா. ஏன் என்னைய தூங்க விட்ட, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு சொல்லி கேட்கும்போது நீ அங்கேயே இரு, அங்க இருந்து அசையாத, அவங்கள நம்மள வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, நீ அங்க உட்கார்ந்து இருக்கிறது தான் சரி, நான் இந்த வீடியோக்குள்ள ஏதாவது குழு கிடைக்குதான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அப்ப ஹீரோயின் சொல்றான், நல்லா நீ இந்த வீடியோல பாரு, இங்க வந்தவங்க எல்லாருமே அவங்க ரூம்குள்ள வந்து அவங்க ரூமை லாக் பண்ணிடுவாங்க, ஆனாலும் இந்த சைக்கோ எங்க இருந்து வருவானே தெரியாது, உள்ள வந்துதான் அவங்கள கொலை பண்ணுவான் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த ரெண்டு சைக்கோவும் பயங்கர ஸ்மார்ட்டா இருக்காங்க, எல்லா விதமாவும் அவங்கள கொலை பண்ணி அதை டேப்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சு அதை பார்த்து ரசிக்கிறானுங்க. நம்ம வரும்போது கூட மேனேஜர் ரூம்ல சத்தம் கேட்டுச்சு இல்லையா, அது கூட இதுல ஏதாவது ஒரு கேசட்டா தான் இருக்கணும் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படி அவன் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஒரு வீடியோல சடனா அந்த சைக்கோ பாத்ரூம்குள்ள இருந்து வந்துதான் அவங்கள அட்டாக் பண்ற மாதிரி காட்டுவாங்க. அப்பதான் ஹீரோ அதை நோட் பண்றான். இவங்க ஒரு தடவையும் உள்ள வர்றதுக்கு அந்த பாத்ரூம் வழியை தான் யூஸ் பண்றாங்க அப்படிங்கறத அவன் கண்டுபிடிக்கிறான். அவங்க நினைச்சா எப்பனாலும் உள்ள வரலாம், இருந்தாலும் நம்ம பயத்தை அவங்க ரசிச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு ஒரு நிமிஷம் இருன்னு அந்த பாத்ரூம்குள்ள அவன் போறான். பாத்ரூம்குள்ள போன ஹீரோ அங்க உள்ள ஒரு கேமராவை பாத்துறான். அப்படி பார்த்ததுமே பக்கத்துல இருக்கிற ஒரு மரப்பலகையை போட்டு மேலே ஏறி ஒரு ஸ்கிரீனை வச்சு அந்த கேமராவை மறைச்சிடறான். அப்படி மறைச்சிட்டு அவன் கீழே இறங்கும் போது அவன் இறங்குற இடத்துல சத்தம் டிஃபரெண்டா இருக்கு. அதாவது என்ன டிஃபரெண்ட்னா, நார்மலா தரைக்கு கீழே மணல் இருக்கிற இடத்துல நம்ம நடக்கிறதுக்கும் அந்த தரைக்கு கீழே எதுவுமே இல்லாம காலி இடமா இருக்கும் பாத்தீங்களா, அந்த இடத்துல இருக்கிற இடத்துக்கும் உள்ள வித்தியாசம் தான் அது. அப்படி அவன் கவனிச்சதும் அங்க உள்ள மேட்டை விளக்கிட்டு பாக்குறான். அது கீழே ஒரு மரப்பலகையை போட்டு மூடின மாதிரி இருக்கு. அவன் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும் போது ஹீரோயின் வேகமா சத்தம் காட்டுறா அவனுக்கு, டேவிட் இங்க யாரோ வண்டியில வந்திருக்காங்க பாரு அப்படின்னு அவ சொல்றா. அங்க ஒரு கண்டெய்னர் ட்ரக் டிரைவர் வந்து அங்க நிக்கிறாரு. அவரை பார்த்ததுமே ஹீரோயின் சொல்றா, நம்ம அவர்கிட்ட உதவி கேட்கலாம் அப்படிங்கிற. அதை கேட்ட ஹீரோவோ அமைதியாயிரு, அவசரப்படாத, அவன் யாருன்னே நமக்கு தெரியாது, அவன் எதுக்காண்டி இந்த நேரத்துல இங்க வரணும்ன்றது எனக்கு ஒன்னும் புரியல அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை சொல்லும் போது அவர் வழி தெரியாம கூட இங்க வந்திருக்கலாம் இல்லையான்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. அதை கேட்ட ஹீரோவும் அமைதியா இருக்கான். அப்போ அந்த ட்ரக் டிரைவர் அந்த மேனேஜர் ரூம் பக்கம் போகும்போது இவங்க ரெண்டு பேரும் கண்ணாடியை தட்டி சத்தம் காட்டுறாங்க. அதை பார்த்து அவன் அந்த கண்ணாடியை நோக்கி நடந்து வரான். அப்படி அவன் நடந்து வந்துகிட்டு இருக்கும் போது அவன் பின்னாடி அந்த ரெண்டு சைக்கோவுமே நடந்து வந்துட்டு இருக்காங்க. அதை பார்த்த ஹீரோவும் ஹீரோயினும், சார் கொஞ்சம் நீங்க திரும்பி பாருங்கன்னு கத்துறாங்க, கதறாங்க. நான் அதை அவனுக்கு கேட்கல. அப்படி நமக்கு காட்டிக்கிட்டே இருக்கும் போது மேனேஜர் வேகமா வந்து அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டு, அவங்க ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்க இல்லையா கேமரா, அது எல்லாத்தையும் அவன்கிட்ட கொடுத்து செமையா இருக்கும், இதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லி அவன்கிட்ட கொடுத்து விட்டுட்டு இருக்கான். அப்பதான் தெரியுது அந்த ட்ரக் டிரைவரும் அவங்க ஆள் தான் அப்படிங்கிறது. அவனும் அவங்க ஆள் தான் அப்படின்னு தெரிஞ்சதுமே ஹீரோ வேகமா ஹீரோயின் கையை பிடிச்சி இழுத்து, வா நம்ம இங்க இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கான். அப்படி வேகமா போனவங்க பாத்ரூம்குள்ள போறாங்க. பாத்ரூம்குள்ள அந்த மரப்பலகையான போடப்பட்டிருந்த டோர் இருக்கு இல்லையா, அதை ஓபன் பண்ணி உள்ள இறங்குறாங்க. இது எங்க போற வழி என்ன ஏதுன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்கும்போது அதெல்லாம் எனக்கு தெரியாது, முதல்ல நம்ம இங்க இருந்து தப்பிக்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த டனலுக்குள்ள இறக்கி விடுறான். டார்ச் லைட் அடிச்சுக்கிட்டு அந்த அண்டர் கிரவுண்ட் டனல் வழியா அவங்க நகர்ந்து போய்கிட்டே இருக்காங்க. அப்படி அவங்க போய்கிட்டு இருக்கும் போது வழியிலேயே இன்னொரு பக்கமும் ஒரு வழி போகுது. இவனுக்கு என்ன பண்ணிருக்கானுங்கன்னா, அந்த அண்டர் கிரவுண்ட் வழியாகவே அங்க உள்ள ஹோட்டல் ரூம்ல எல்லா ரூமுக்கும் போறதுக்கு வழியை தயார் பண்ணி வச்சிருக்கானுங்க. அதை பார்த்துக்கிட்டே தான் ஹீரோவும் போய்கிட்டு இருக்காரு. அப்படி அவங்க நகர்ந்து போயிட்டே இருக்கும்போது அந்த அண்டர் கிரவுண்ட் டனல்ல ஃபுல்லா எலிகளா இருக்கு. அதையும் கடந்து அவங்க போய்கிட்டே இருக்காங்க. ஒரு வழியா ஹீரோ அந்த டனல் வழியா நடந்து வந்து இன்னொரு பாதையை கண்டுபிடிச்சிடறான். அங்க ஒரு டோர் இருக்கிறத பாக்குறான். அந்த டோரை விலக்கி பார்க்கும்போது மேல ஒரு வீடியோ கேஸ்ட் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படியே கதவை திறந்துட்டு வெளியே வரான். அது வேற எதுவும் இல்ல, இவங்க எல்லா ரூம்லயும் கேமரா வச்சு நோட் பண்ணிட்டே இருப்பாங்க இல்லைங்களா, அந்த ரூமுக்கு தான் இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் வந்திருக்காங்க. உள்ள வந்து அவங்க பொறுமையா நகர்ந்து போய் அந்த பக்கம் இருக்கிற ஒரு டோரை திறந்து பாக்குறாங்க, யாரும் வர்றாங்களா இல்லையான்னு. அப்படி பார்த்ததுமே ஹீரோ சொல்றான் ஹீரோயின் கிட்ட, நீ இங்க ஏதாவது நமக்கு தேவைப்படுற பொருள் ஏதாவது இருக்கான்னு சொல்லி பாரு, நம்ம எடுத்து வச்சுக்கலாம்னு சொல்லி அனுப்பிச்சு விடுறான். ரெண்டு பேரும் அந்த ரூம்ல இருக்கிற எல்லாத்தையுமே செக் பண்ணி பாக்குறாங்க. அப்படி அவங்க செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த
இடத்துல ஒரு லேண்ட்லைன் இருக்கிறத ஹீரோயின் பார்த்துடுறா. உடனே அந்த லேண்ட்லைன்ல இருந்து 911க்கு கால் பண்ணி இங்க எங்களை 2 பேர் கொல்ல பாக்குறாங்க, சீக்கிரம் வாங்கன்னு மட்டும் சொல்லிடுறான். அதுக்குள்ள இந்த பக்கம் அந்த கண்ணாடி போட்டவனும் அந்த 2 சைக்கோவும் வந்துடுறானுங்க. அதை பார்த்த ஹீரோயின் அங்கேயே போனை வச்சுட்டு வேற பக்கம் ஓடிடுறான். ஹீரோவும் ஹீரோயின் இப்ப ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. உள்ள வந்து அந்த கண்ணாடி போட்டவன் அந்த 2 சைக்கோ கிட்டையும் ஓகே இதுக்கப்புறம் நம்ம அவங்கள விடக்கூடாது, அவங்க 2 பேர்த்தையும் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கொல்லுங்கன்னு சொல்லிடுறான். அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இவ போனை பேசிட்டு அப்படியே வச்சிருப்பா இல்லையா, அதுல அந்த பக்கம் உள்ள 911 ஆபீசர் ஹலோ மேம் நீங்க இருக்கீங்களான்னு சொல்லி கேட்கற சத்தம் இவனு கேக்குது. அப்படி அந்த சத்தத்தை கேட்டதுமே அவன் அங்க உள்ள போன் வயரை அத்து புடிங்கி அவன் பாக்கெட்ல சுருகி வச்சுக்கிறான். அப்படி வயரை புடுங்கி பையில வச்சுக்கிட்டு அந்த 2 சைக்கோ கிட்டையும் போய் அவங்கள தேடி பிடிச்சு கொல்லுங்கடான்னு சொல்லிட்டு அங்க இருந்து செம்ம கோவத்துல வெளியே வரான். வெளியே வந்தவன் அவங்க 2 பேரும் இந்த அண்டர் கிரவுண்ட்ல தான்டா இருக்காங்க, அவங்கள அங்க போய் வச்சு கொல்லுங்கன்னு சொல்லி அனுப்புறான். அதுக்கேற்ற மாதிரி ஹீரோவும் ஹீரோயினும் அந்த அண்டர் கிரவுண்ட்ல தான் நடந்து போயிட்டு இருக்காங்க. அவங்க அப்படி போகும்போது அவங்க முதல்ல வரும்போது ஒரு இடத்துல ஒரு வழியை பார்த்திருப்பாங்க இல்லையா, அந்த இடத்து வழியா இப்ப வளைஞ்சு போயிடுறாங்க. அப்படி வளைஞ்சு போனா அது இன்னொரு இடத்துல இருக்கிற அந்த டனலோட எண்டுக்கு போய் நிக்குது. அங்க ஒரு டோர் இருக்கு, அதை திறந்து அவங்க வெளியே வந்துடுறாங்க. அப்படி வெளியே வந்தது ஹீரோ அந்த மரப்பலக டோரை யாரும் திறந்துடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு வெயிட்டான அலமாரியை அது மேல தள்ளி விட்டுறான். அப்ப ஹீரோயின் சொல்றா நம்ம இந்த ரூம்லயே இருந்தா நம்ம ஈஸியா மாட்டிக்கிருவோம், அவங்கள்ட்ட நம்ம இங்க இருந்து தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்றா. அப்ப ஹீரோ சொல்றான் நம்ம இங்க இருந்து தப்பிக்க போறது இல்ல, அவங்கள தப்பிச்சிட்டோன்னு சொல்லி நம்ப வச்சுட்டாலே போதும் அப்படிங்கிறான். அப்படியே ஹீரோ ஜன்னல் வழியா பாத்துக்கிட்டு இருக்கான். பாத்துக்கிட்டு இருக்கும் போது எங்க ஹீரோயின் கதறி அழுக ஆரம்பிச்சிடுறா. அப்ப ஹீரோ சொல்றான் பயப்படாத, நான் இங்க இருந்து உன்னை எப்படியாவது பாதுகாப்பா கூட்டிட்டு போயிருவேன் அப்படிங்கிறான். ரூட்டை மாத்தி வந்தது ஏன் தப்பு தான், நான் அதுக்காண்டி உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் கொஞ்ச நேரம் ஒன்னா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த பக்கம் ஒரு வண்டி வர சத்தம் கேக்குது. அதை ஹீரோவும் ஹீரோயின் அந்த ஜன்னல் வழியா பார்க்கும்போது தான் தெரியுது அது ஒரு போலீஸ் காரு. அதை பார்த்த ஹீரோயின் சொல்றா அது 911 தான், நான் கால் பண்ணனால தான் அவங்க இங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றா. அதுக்கு ஹீரோ சொல்றான் ஒரு நிமிஷம் இரு, அப்ப வந்து ட்ரக் டிரைவரே நம்ம அப்படிதான் நினைச்சோம் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு, ஆனா அவனும் அவங்களோட ஆளா தான் இருந்தான், ஏன் இந்த போலீஸ்காரர் அவங்க ஆளா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான். நீ இந்த இடத்தோட அட்ரஸையும் அவங்களுக்கு தரல, அப்புறம் எப்படி அவர் இங்க வந்திருப்பாருன்னு ஹீரோ கேட்கிறான். அதை கேட்டதுமே ஹீரோயின் சொல்றா நம்ம காலை ஏன் ட்ரேஸ் பண்ணிருக்க கூடாது, அவங்க அதை ட்ரேஸ் பண்ணி கூட இங்க வந்திருக்கலாம்லன்னு சொல்லி சொல்றா. அப்படியே அவங்க ஜன்னலியா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த போலீஸ் ஆபீசர் அந்த இடத்தோட மேனேஜர் கிட்ட உங்க ரூம் எல்லாம் நான் செக் பண்ணி பார்க்கலாமா, கொஞ்சம் எங்களுக்கு உதவி பண்றீங்களா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். அப்ப அந்த ஹோட்டல் மேனேஜர் ஓகே சார் பரவாயில்ல வாங்க எல்லாருமே செக் பண்ணி பாருங்க, இங்க யாரும் இல்ல, இப்ப வந்து எல்லாம் காலியா தான் இருக்கு, நீங்க வேணா வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறான். அவர் அப்படி நடந்து போயிட்டே இருக்கும்போது அந்த கிரவுண்ட்ல நிறைய சேர்கள் டேபிள்கள் எல்லாம் உடைஞ்சு கிடக்கிற மாதிரி இருக்கு. அதை பார்த்துட்டு அவர் மேனேஜரை பாக்குறாரு. அதுக்கு மேனேஜர் சொல்றான் எல்லாம் குழந்தைங்களோட வேலை தான் சார், 2-3 நாளைக்கு முன்னாடி இந்த கஸ்டமர்ஸோட பசங்க தான் இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டு போயிட்டானுங்க, வேற ஒண்ணும் இல்ல, அதை சரிப்படுத்த கூட எங்களுக்கு நேரம் இல்ல அவ்வளவுதான் சார் அப்படின்றான். அவன் அப்படி சொல்றது அந்த போலீஸ்காரர் நம்புற மாதிரி தெரியல. அப்படி நடந்து போயிட்டே இருக்காங்க. அப்ப ஒரு ரூம் கிட்ட நின்று இந்த ரூமை நான் செக் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னதுமே மேனேஜர் சொல்றான் தாராளமா சார் திறந்துட்டு சாவி எப்படி திறக்கிற மாதிரி திறக்கிறான். அப்புறம் சொல்றான் இந்த சாவி இல்ல சார் வேற சாவி, நான் போய் என் ஆபீஸ் ரூம்ல அந்த சாவி எடுத்துட்டு வந்துடுறேன், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போறான். அப்படி அவன் அந்த பக்கம் போனதும் இந்த போலீஸ்காரர் என்ன பண்றாரு அங்க இருந்து அந்த டோரை திறக்கிறாரு. திறந்தா அது ஆட்டோமேட்டிக்கா திறந்துருது, ஏன்னா அதை லாக் பண்ணல, சும்மா தான் சாத்தி வச்சிருக்காங்க. அப்படியே உள்ள போனவர் இருட்டா இருக்கு, அந்த இடத்துல லைட் அடிச்சுட்டு அப்படி போறாரு. இந்த போலீஸ்காரர் ஹலோ அப்படின்னு சொல்லி உள்ள போய்கிட்டே இருக்கிறாரு. போய் அவர் உட்காந்து அப்படி செக் பண்ணி பார்த்துட்டு அப்படி இந்த பக்கம் ஹீரோ ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் இருக்கிற ரூம்ல அந்த அலமாரியை தள்ளி விட்டு வச்சிருந்தாங்க இல்லையா அந்த அண்டர் கிரவுண்ட் பாதைக்கு மேல, அந்த இதை போட்டு எவனோ இடி இடிச்சுக்கிட்டு இருக்கான், அது வழியா வந்துட போறாங்கன்னு சொல்லி அந்த அலமாரி மேல ஏறி ஹீரோ ஹீரோயின் உட்காந்துக்கிறாங்க. அப்படியே இப்ப அந்த போலீஸ்காரரை காட்டுறாங்க. அவர் அப்படியே உள்ள போய்கிட்டே இருக்காரு. போகும்போது அந்த வீடியோ கேசட் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுல இவனுங்க கொலை பண்றது எல்லாத்தையும் அவரும் பாத்துறாரு. பார்த்தவர் மிரண்டு போய் துப்பாக்கி எடுத்துக்கிட்டே வெளியே வராரு. அத ஆப்போசிட்ல இருந்து ஹீரோவும் ஹீரோயினும் கண்ணாடி வழியா பாத்துக்கிட்டு இருக்காங்க. பாத்துக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் சொல்றா அவர் எதையோ பார்த்து மிரண்டு போயிருக்காரு, எனக்கு தெரிஞ்சு இவர் உண்மையிலேயே போலீஸ் ஆபீசரா தான் இருக்கணும், அவரும் அந்த வீடியோ பார்த்திருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப ஹீரோயின் சொல்றா அவர் கார் எடுத்துட்டு போயிட போறாரு, வா நம்மளும் போய் அவர்கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு ஹீரோட்ட சொல்றா. அப்படி சொன்னதுமே உடனே ஹீரோவும் ஹீரோயினும் அந்த ரூம்ல இருந்து வேகமா வெளியே ஓடி வராங்க. அப்படி வெளியே ஓடி வந்த ஹீரோவும் ஹீரோயினையும் நோக்கி துப்பாக்கியை நீட்டுறாரு. அப்படி நீட்டினதுமே அவங்க சொல்றாங்க சார் நீங்க எங்களுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னதுமே அவர் வாங்க வந்து கார்ல ஏறிக்குங்கன்றாரு. அவங்க கார்ல ஏறி உட்காந்து காரை ஸ்டார்ட் பண்ணும்போது தான் தெரியுது அந்த சைக்கோக்கு அந்த வண்டியில உள்ள வயரை கட் பண்ணி விட்டானுங்க. உடனே அவர் வெளியே இறங்கி இன்னைக்கு நான் அவங்களை என்ன செய்யறேன் பாருங்கன்னு சொல்லி இறங்கும் போது அந்த போலீஸ்காரர் அங்கேயே அவங்க குத்தி கொண்டுறாங்க அந்த சைக்கோலாம் சேர்ந்து. அதை பார்த்த ஹீரோயினும் ஹீரோவும் இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தா நம்மளையும் கொண்டுருவாங்கன்னு சொல்லி வேகமா அங்க இருந்து இறங்கி ஓடி போய் இன்னொரு ரூமுக்குள்ள போய் கதவை பூட்டிக்கிறாங்க. அப்படி ஹீரோவும் ஹீரோயினும் உள்ள ஓடி வந்து கதவை முன்னதுமே அந்த கதவை உடைச்சுக்கிட்டு ஹீரோவும் ஹீரோயினையும் கொலை பண்றதுக்கு அந்த சைக்கோக்கம் துரத்திக்கிட்டு வராங்க. உள்ள போய் அவங்க இன்னொரு பக்கம் உள்ள பாத்ரூம்ல உள்ள விண்டோவை உடைச்சு ஹீரோ தப்பிக்கிறான்னு பாக்குறான். அப்ப ஹீரோயின் சொல்றா இந்த ஜன்னல் வழியா நம்மளால வெளியே போவே முடியாது டேவிட், என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ ஹீரோ அப்படி கண்ணாடியை உடைச்சிட்டு வேகமா திரும்ப உள் ரூமுக்குள்ள வரான். வந்து மேல பாக்குறான். மேல பார்த்த
பார்த்ததுமே அப்ஸ்டேர்ஸ்ல கொஞ்சம் இடம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல ஒரு ஸ்டிக்கை வச்சு குத்துறான். பார்த்தா அந்த டோர் ஓபன் ஆகுது. அதுக்குள்ள ஹீரோயினை ஏத்தி விட்டுட்டு நம்ம இங்க இருந்து தப்பிக்க போறதில்ல, இப்போதைக்கு நம்ம அவங்க தப்பிச்சிட்டோம் நம்பினா போதும், இந்த இடத்துல நம்ம தேட மாட்டாங்கன்னு சொல்லி ஹீரோயின் சொல்லிடுறான். அப்படி சொல்லிட்டு ஹீரோயினையும் மேல ஏத்தி விட்டுறான். ஹீரோயினும் உள்ள போய் உட்காந்துக்கிறா. அப்ப ஹீரோயின் கேக்குறா, நீ எங்க போற, நீ மேல வரலையான்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல நான் ஆபீஸ் ரூம்ல போய் அந்த கன்னை எப்படியா எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதாவது மேனேஜர் ரூம்ல அந்த கன்னு இருந்துச்சு, அதை எப்படியா எடுத்துடணும்னு பாக்குறான். அப்படி சொல்லும்போது, நீ போகாத, இது தேவையில்லாத வேலை, உனக்கு ஏதாவது ஆயிர போகுதுன்னு சொல்லி ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. இல்ல இருந்தாலும் நம்ம முயற்சி பண்ணி தான் ஆகணும், நீ மேல பத்திரமா இரு, என்ன நடந்தாலும் நீ அந்த டோரை மட்டும் திறந்துடாத அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயின்ட்ட, நீ தைரியமா இரு, நான் எப்படியாவது திரும்ப வந்து உன்னையும் கூட்டிட்டு போயிருவேன், எக்காரணம் கொண்டு நீ சத்தம் மட்டும் போட்டுறாத, அமைதியா மேலேயே இருன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். ஹீரோயினும் ஹீரோ சொன்ன மாதிரி அந்த இடத்துக்குள்ள போயிட்டு அந்த இடத்த லாக் பண்ணிக்கிறா. ஹீரோ அப்படியே கதவை மெதுவா திறந்து வெளியே வர பார்க்கும்போது அங்க இருந்த ஒரு சைக்கோ அவனை கத்தியால குத்திடுறான். குத்துனதுமே ஹீரோ அந்த இடத்துலயே நில குழஞ்சு கீழே விழுந்துடுறாரு. கீழே விழுந்த ஹீரோ அப்படி தவண்டுகிட்டு இருக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அவன் அப்படி தவண்டுகிட்டு இருக்கிறத அந்த மேனேஜர் சைக்கோ அவரை வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான். இப்பதான்டா நீ செய்யறது சரியா இருக்கு, நீ அப்படியே வா, நான் அதை வீடியோ மட்டும் எடுத்துக்கிறேன்னு சொல்லி ரசிச்சு அந்த வீடியோவை எடுத்துக்கிட்டு இருக்கான். கொஞ்சம் தூரம் தவண்டு வந்த ஹீரோ அப்படியே ஒரு மாதிரி கண்ணை மூடி சொருகிறான். அவன் இறந்துட்டானா இல்ல மயக்கத்துல இருக்கானான்றது தெரியல. அப்படியே ஹீரோவை அங்க விட்டுட்டு அந்த கண்ணாடி போட்ட சைக்கோவும் அந்த ரெண்டு முகமுடி போட்ட சைக்கோவும் ரூமுக்குள்ள வந்து ஹீரோனை தேடி வராங்க. அப்படி வரும்போது பாத்ரூம் கண்ணாடி ஜன்னல் உடஞ்சிருக்கிறத பார்த்தவங்க அந்த துணியை அங்க ஹீரோ சொருகி வச்சிருப்பான் இல்லையா, தப்பிச்சு போன மாதிரி, அதையும் பார்த்துட்டு அவ வெளியே தான் தப்பிச்சு போயிட்டான்னு நம்பிடுறான். அப்படி நம்பின அவன் ரெண்டு சைக்கோட்டையும் வெளியே போய் அவளை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வாங்கடா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறான். அவங்க ரெண்டு பேர்த்தையும் அனுப்பிச்சிட்டு இந்த கண்ணாடி சைக்கோவும் அங்க இருந்து அவன் ரூமுக்கு போயிடுறான். இதை பார்த்த ஹீரோயின் மேல உட்காந்து கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கா, ஹீரோய்க்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. எப்படியோ ஒரு வழியா மறுநாள் காலையில பொழுது விடிஞ்சிருது. மேல அந்த அப்ஸ்டேர்ஸ்ல இருந்த மாதிரியே ஹீரோயின் படுத்து தூங்கி இருக்கா. இப்பதான் முழிச்சு பாக்குறா. வெளிச்சம் நல்லா தெரியுது. அந்த கேப் வழியா அவ பார்க்கும்போது அப்படியே அந்த டோரை திறந்து பொறுமையா அவ கீழே இறங்கிடுறா. இறங்கி அவ அப்படியே தவுண்டு வந்துகிட்டே இருப்பா ஹீரோவோட பாடியை பார்த்து. அப்படி அவ வந்துகிட்டே இருக்கும்போது அவ பின்னாடி கூடி ஒரு சைக்கோ நடந்து வரதை நமக்கு காட்டுறாங்க. அவளும் அவனை பாத்துறா. பார்த்த சீருக்கு வேகமா எந்திரிச்சு ஓடுறா. ஓடி போய் ஒரு காரை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்ப பாக்குறான். அப்படி அவ அந்த காரை ஸ்டார்ட் பண்ணி கிளம்பும் போது அவ பின்னாடி துரத்திட்டு வந்தால அந்த சைக்கோ, அவன் ஓடி வந்து அந்த கார் டாப்ல விழுந்து ரூஃப் கிளாஸ உடைச்சுக்கிட்டு அவளை கொல்ல பாக்குறான். அப்படி அவன் அந்த ரூஃப் மேல விழுந்து அவளை கொல்ல பார்க்கும்போது இவர் தாறுமாறா வண்டியை ஓட்டிக்கிட்டு போறா. அப்படியே நேரா ஓட்டிட்டு போயிருக்கும் போது இன்னொரு சைக்கோ ஆப்போசிட்ல வந்து நிக்கவும் அவனை ஒரே அடி அடிச்சு செவுத்தோட வச்சு நச்சிடுறா. மேல ரூஃப்ல கடந்த சைக்கோவுக்கும் நல்லா அடிபட்டு அவனும் அந்த இடத்துல காலி ஆயிடுறான். இப்ப ரெண்டு சைக்கோவும் காலி ஆயிடுறாங்க. எதிர்த்தாப்புல வந்த சைக்கோ யாருன்னா, இவங்களுக்கு நைட்டு உதவி பண்ணிருப்பான் இல்லையா, நான் அவங்களுக்கு ரிப்பேர் பண்ணி தரேன், சரி பண்ணி தரேன்னு சொல்லி ஒரு மெக்கானிக், அந்த மெக்கானிக் தான் இன்னொரு சைக்கோ. அவன் தான் இப்ப காருக்கு இடையில மாட்டிட்டு நிக்கிறான். அவங்க ரெண்டு பேர்த்தையும் அப்படியே அங்க விட்டுட்டு அவங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறா. ஓடி போய் அந்த மேனேஜரோட வண்டி எடுத்துட்டு போயிடலான்னு பார்க்கும்போது அங்க சாவி இல்ல. இந்த பக்கம் இந்த மேனேஜர் வந்து இவங்க ரெண்டு பேரும் செத்து கிடக்கிறத பார்த்துட்டு இவனுக்கு செம்ம கட்டுப்பாயிருது. அவளை எப்படியாவது பிடிச்சு கொன்றணும் அப்படின்ட்டு தான் அங்க இருந்து இப்ப அவன் கிளம்புறான். இந்த பக்கம் மேனேஜர் ரூமுக்கு வந்த ஹீரோயின் எல்லா இடத்தையும் துளாவி பாக்குறா. அந்த சாவியை காணா. அப்படியே மேனேஜர் ரூமுக்குள்ள போன அவ என்னத்தையும் தேடிக்கிட்டு இருக்கும்போது அவளுக்கு யாரோ வர மாதிரி சத்தம் கேக்குது. உடனே அவ ஒரு சுத்தியில எடுத்து கையில வச்சுக்கிறா. வச்சுக்கிட்டே அப்படியே பொறுமையா அந்த டோரை திறந்து வெளியே வாரா. வெளியே வந்து அவ அப்படியே அந்த ரிசப்ஷன் டேபிள் கிட்ட வந்துடுறா. டேபிள் கிட்ட வந்து அந்த பக்கம் எட்டி பாக்குறா. ஆனா யாரும் இல்ல. அப்படியே திரும்பின அவ மேல இருக்கிற துப்பாக்கியை பார்த்து அந்த துப்பாக்கி எடுக்கலான்னு எட்டிக்கிட்டு இருப்பா. அப்படி அவ எட்டி எடுக்க போறது கிட்ட இந்த சைக்கோ பின்னாடி கூடி வந்து அவ கழுத்துல ஒரு கைத்த மாட்டு இருக்குன்னு இருக்கிறான். அவளை அப்படியே இறுக்கி அந்த ரூமுக்குள்ள எழுதிட்டு போய் அடி அடின்னு அடிக்கிறான். அவளை போட்டு ஹீரோயின் அவன் கூட கடந்து மல்லு கட்டிட்டு கிடக்குறா. ஒரு கட்டத்துல ஹீரோயின் அவனை அடிச்சு கீழே தள்ளிட, என்கிட்டே நீ வேலையை காட்டுறியா, உன்னை என்ன செய்யறேன் பாருன்னு சொல்லி ஹீரோயினை போட்டு கண்ணா பின்னு அடிக்க ஆரம்பிக்கிறான். எங்க கிட்ட வந்துட்டு இது வரைக்கும் யாருமே தப்பிச்சதுல நீ மட்டும் தப்பிச்சிருவா பாக்குறன்னு சொல்லி அவளை போட்டு அடின்னு அடிக்கிறான். அப்படி அடிபட்டு கிடக்குற அவளை முடிய பிடிச்சி தரதரன்னு இழுத்துட்டு போய் வெளியே இழுத்து போட்டு ஒரு வீடியோ கேமராவை எடுத்து ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படியே அந்த வீடியோ கேமராவை ஹீரோயின் மூஞ்சி முன்னாடி வச்சு இந்த கேமராவை பாருடின்னு சொல்லி அவளை பார்க்க சொல்றான். அவ மூஞ்சில அடிபட்டு இருக்கிறதையும் அவ வழியில துடிக்கிறதையும் அந்த கேமராவில ஷூட் பண்றான். ஒரு கட்டத்துல ஹீரோயின் கடுப்பாயி அவனை பிடிச்சி கீழே தள்ளுறா. அப்படி அவனை கீழே தள்ளி விட்டுட்டு இவ ஓட முயற்சி பண்ணும்போது பின்னாடி கூடியே வந்து பிடிச்சி அவளை அடிச்சுக்கிட்டு இருப்பான். அடிச்சுட்டு ஒரு கட்டத்துல தள்ளி விடும்போது என்ன செஞ்சிருவான், அவ ஒரு துப்பாக்கி எடுத்திருப்பா இல்லையா, அந்த துப்பாக்கி மேலே தள்ளி விட்டுருவான். டக்குன்னு ஹீரோயின் அந்த துப்பாக்கி எடுத்து அந்த கண்ணாடி சைக்கோவை அங்கேயே சுட்டு கொன்னுறா. ஒரு வழியா ஹீரோயின் அந்த 3 சைக்கோவையும் அங்கேயே கொன்னுறா. வேகமா அவ மேனேஜரோட ரூம்ல இருந்து ஹீரோ விழுந்து கிடக்குறான் இல்லையா, அந்த இடத்துக்கு வந்துருவா. அப்படி வந்து அவ அவனை தடவி கொடுத்துக்கிட்டு என்னைய மன்னிச்சிருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. அப்படி அவ சொல்லிக்கிட்டு இருக்கும் போதுதான் ஹீரோயினும் உசும்புறான். அப்பதான் அவளுக்கு தெரியுது அவன் இன்னும் உயிரோட இருக்கான்றது. அப்ப இவ்வளவு நேரமா ஹீரோ மயக்கத்துல இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். லேசா அவனும் கண்ணு முழிச்சு பாக்குறான். இங்கேயே இருங்க, நான் போய் 911க்கு கால் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அங்கேயே இருக்க வச்சுட்டு அவ வேகமா ஓடுறா. அப்படியே அந்த துப்பாக்கியும் கையில எடுத்துக்கிட்டு அவனை நோக்கி போய் அந்த மேனேஜர் தானே பையில அந்த வயரை சுருட்டி
வச்சிருந்தேன். அந்த வயரை எடுத்து லேண்ட்லைன்ல போட்டு லேண்ட்லைன் வழியா ஒரு வழியா 911க்கு கால் பண்ணிடுறா. கால் பண்ணி இங்க நாங்க 2 பேரும் இப்படி மாட்டிக்கிட்டு இருக்கோம், இந்த ஹைவேல இருக்கிற மோட்டர்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவளும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துறா. ஹீரோயின் 911க்கு கால் பண்ணிட்டு அப்படியே ஹீரோ கிட்ட வந்து உட்கார்ந்து இருந்த மாதிரி இந்த இடத்துல இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. மீண்டும் நம்ம அடுத்த படத்துல சந்திக்கலாம். தேங்க்யூ. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.